ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதைத்தான் இதைத்தான் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. அதாவது நம்ம ஒரு கடைக்கு போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், நம்ம நேற்று ஒரு கடைக்கு போனோம்ல, அப்போ ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல, அதைத்தான் நான் வாங்கினேன் அப்படின்றது. அதைத்தான் நான் கேட்டேன், அதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் அவன் எனக்கு கொடுத்தான், அட இதைத்தான் நீ சொன்னியா. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய கான்வர்சேஷனில் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் இதெல்லாமே இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதைத்தான் ஃபஸ்ட்டு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, தட் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல தட் இஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தட் இஸ் வாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை வந்து ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் வாட் அப்படின்னு சொல்கிறது தான் தட்ஸ் வாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டன். ஸோ அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்றதுல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன எழுதணும், அதைத்தான் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் வாட் நான் சொன்னேன், தட் இஸ் வாட் ஐ செட். ஓகே, நான் சொன்னேன், நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். இது சொன்னேன் அப்படின்றது பாஸ்ட்டு. ஓகே, அப்போ பாஸ்டில் சொன்னேன் அப்படின்றதுக்கு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தட் இஸ் வாட் ஐ செட், அதைத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அதைத்தான் அவள் என்னிடம் கொடுத்தாள் அப்படின்ற போது அதைத்தான் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லணும், தட்ஸ் வாட். அவள் அப்படின்னு வந்துருச்சு. அவள் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஷீ. என்னிடம் கொடுத்தாள் அப்படின்றதுக்கு நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணுவோம், கிவ். அப்போது கொடுத்தாள் அப்படின்றது பாஸ்ட். ஓகே, அப்போ பாஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கிவ்வுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன, கேவ். தட்ஸ் வாட் ஷி கேவ். என்னிடம் அப்படின்ட்டுருக்கு. அப்போது என்னிடம் அப்படின்றதுக்கு டு மீ. தட்ஸ் வாட் ஷி கேவ் டு மீ. அதைத்தான் அவன் என்கிட்ட கொடுத்தா, தட்ஸ் வாட் ஷி கேவ் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அதைத்தான் அவன் வாங்குறான். ஓகே, இப்போ அதைத்தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் வாட். அவன் அப்படின்றதுக்கு ஹீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கவனிங்க, வாங்குகிறான் அப்படின்னு இருக்கு, வாங்கினான் அப்படின்னு இல்லை, வாங்குகிறான். இது ப்ரெசண்ட்டு, வாங்குறான், இப்போ தான் வாங்குறான். ஓகே, அப்போது இது ரெண்டு இடத்துல நம்ம என்னென்னு யூஸ் பண்ணுவோம், பை. ப்ரெசண்ட் வேர்டு யூஸ் பண்ணுவோம், ப்ரெசண்ட் ஆக்ஷன் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது பை. பட் இங்கே ஹீ வந்திருக்கு இல்லையா, ஹீ ஷீட் நேம் வந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்கணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சேர்க்கணும், எஸ். அப்போது தட் இஸ் வாட் ஹீ பைஸ், அதைத்தான் அவன் வாங்குறான். தட் இஸ் வாட் ஹீ பைஸ். நேற்று நம்ம ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை தான் இப்போ வாங்குறான் அவன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ தட் இஸ் வாட் ஹீ பைஸ். ஓகே, அடுத்தது இதே அவன் வாங்கினான், அது பாஸ்ட்டு. வாங்கினான் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த இடத்துல பையோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது, பாட். இப்போ பாட் அப்படின்னு சொல்லியிருப்போம். வாங்கினான் அப்படின்னு சொல்லலாம். இது வாங்குகிறான் அப்படின்னா நம்ம பைஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதைத்தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கு. நேற்று போன மாதம் அமரன் மூவி ரிலீஸ் ஆச்சுல, அதைத்தான் நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போது அதைத்தான் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் வாட். நான் அப்படின்றதுக்கு ஐ. பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ பார்க்கிறேன் அப்படின்றதுக்கு ஒன்று வாட்ச் யூஸ் பண்ணலாம், சி யூஸ் பண்ணலாம். நான் மூவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாட்ச். அப்போது தட் இஸ் வாட் ஐ வாட்ச், அதைத்தான் நான் பார்க்குறேன். ஓகே, இங்கே பார்க்கிறேன் அப்படின்றது ப்ரெசண்ட்டு, அதனால் நான் வாட்ச்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே அதைத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ வந்து வாட்ச்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வேர்ப் செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து என்னது, பாஸ்ட் ஆக்ஷன், பார்த்தேன் அப்படின்றது. இது பார்க்கிறேன், இது ப்ரெசண்ட் ஆக்ஷன். அப்போது ப்ரெசண்ட்டு வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம், வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதைத்தான் நீ பார்க்குறியா, அமரன் மூவி ரிலீஸ் ஆச்சு, அதைத்தான் நான் பார்க்குறேன், அப்போ அதைத்தான் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கேள்வியாக கேட்குறோம். ஓகே, அப்போது தட் இஸ் வாட் அப்படின்றது இங்கே என்னவா மாறும், இஸ் தட் அப்படின்னு மாறும். தட் இஸ் என்னவா மாறும், இஸ் தட் அப்படின்னு மாறும். எஸ், இஸ் தட் வாட். நீ அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ. சாரி நீ அப்படின்றதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், யூ யூஸ் பண்ணுவோம். பார்க்கிறாய் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், வாட்ச். சேம் இதே தான் இங்கே. ஓகே, சரி, இங்கே இந்த சென்டென்ஸை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் இதைத்தான் மாற்றணும். ஓகே, தட் இஸ் அப்படின்றத இஸ் தட்டுன்னு மாற்றியாச்சு. இஸ் தட் வாட் யூ வாட்ச், இதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்களா, இதைத்தான் நீ பார்க்குறியா.
அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஓகே, ஸோ அதைத்தான் அப்படின்னா தட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதைத்தான் அப்படின்றதுக்கு திஸ் இஸ் வாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதை அப்படின்றதுக்கு திஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதைத்தான் அப்படின்றதுக்கு திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போது இதைத்தான் நான் கேட்டேன். ஓகே, அதைத்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது இதைத்தான் அப்படின்றதுக்கு திஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. கேட்டேன் அப்படின்றது 2 விதமாக சொல்ல. ஒன்று காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, இன்னொன்று வாயில் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, அப்போ இந்த வாயில் கேட்டேன் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அதை நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? ஆஸ்க்டு. அதாவது கேட்டேன் அப்படின்றது பாஸ்ட் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் ஆக்ஷனாக இருந்தால் இதைத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் வாட் ஐ ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்க் அப்படின்னு முடிச்சிருவோம். பட் ஆனால் இது என்னென்னா ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு, நடந்து. அப்போது இந்த இடத்துல ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ் இஸ் வாட் ஐ ஆஸ்க்டு. ஓகே, இந்த சென்டென்ஸை விட்டுருங்க. இது என்ன, இதைத்தான் நீ சொன்னையா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு. ஸோ இதைத்தான் நீ சொன்னையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது திஸ் இஸ் அப்படின்றது என்னவா மாறும்? இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி மாறும். இங்கே எப்படி தட் இஸ் அப்படின்றது இஸ் தட் அப்படின்னு மாறிச்சோ அதே மாதிரி இங்கே திஸ் இஸ் அப்படின்றது இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி மாறும். இஸ் திஸ் வாட் நீ சொன்னையா அப்படின்னு சொல்லியிருக்கு. நீ சொன்னையா அப்படின்றது என்னன்னா பாஸ்ட் ஆக்ஷன். அப்போது யூ செட் அப்படின்னு வரும். ஓகே, அப்போது சேயோடைய பாஸ்ட் ஃபார்ம் செட் தானே. அப்போது செட். இஸ் திஸ் வாட் யூ செட், இதை தான் நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது ரிமைனிங் சென்டென்ஸ் உங்களுக்காக இந்த 4 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 4 சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, டன். தேங்க்யூ.